நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா ஒரு வய தூங்கி இருக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, ஆணம் ரோசம் சூடு சொரணை வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க? ஆட்சி மட்டும் என்கிட்ட கொடுத்துப்பா. ஆமா, என்ன பண்ணுவீங்க சார்? அதாவது தமிழ்நாடியே அந்தல் சிந்தலா ஆக்கி இருப்பேன். வேலை வாய்ப்புல இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்லியிருப்பேன். பெத்த அம்மா அப்பாலாம் என்னையே செருப்பால் அடிப்பாங்க. ஆல்ரெடி நான் செருப்பால தான் அடி வாங்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவோம், பெத்த அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இவங்களை படிக்க வைப்பாங்க. தான் பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களை ஐடியாலஜி பிரகாரம் ஆடு மாடு மேய்க்க வைப்பாருங்க. இவரு தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மேம்படுத்தப்பட்ட மெண்டல் இது. என்ன மாதிரி இங்க வந்து புலி தெளிங்கிற இப்ப நம்ம கதை கண்ணாயிரம். ஏன் கதை கண்ணாயிரம்? என்னதான் கதை கண்ணாயிரம் உனக்கு? ஒரு முறை ஆட்டோ ஏறி வந்து அடி வாங்கினா தூக்கமே வராது. காங்கிரஸ் பத்தி கேட்கறது வெக்க இருக்கா? மான இருக்கா? சூடு சுரணை இருக்கா உங்களுக்கு? இப்படி போயிட்டு நீங்க துரோகம் பண்ணிட்டு போய் சேர்றீங்க. அண்ணன் 2 கட்சி 2 தொகுதி ஜெயிச்சிருந்தாருன்னா முடிஞ்சே போச்சு. அப்படியே சாட்சாத்தமா விஜய் காலில் வந்து தம்பி நான் வந்து காமெடிக்கு சொன்னதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி மட்டும் கொடுங்க. அது எப்படின்னா போகுது, மக்கள் எப்படின்னா போகுது, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு காலில் போய் ஊந்துப்பாங்க. இவனுக்கு 2 சீட்டு மட்டும் கொடுத்து பாருங்க. என்னன்னா கதை விடுறாரு பாரு. எப்படின்னா ஆட்சி என்கிட்ட கொடுத்து பாருங்க அப்படின்னு உடனே அங்க 10 பேர் முன்னாடி இருக்கணும் கை தட்டிட்டாங்க. அப்பாடி வழக்கம் போல நம்ம பேச்சை நம்பிட்டாங்களா? என்னதான் நம்ம கதை சொல்லி காதுல ரத்தம் உளுத்த வச்சாலும் அங்க நம்ம வந்து கழுத்து அறுத்து விட்டாலும் நம்மள நம்பறானுங்க பத்தியா? அது வரைக்கும் கடை கோடி தொண்டனால இருந்து ₹1 பொறிக்கணும் ஓடினே இருக்கலாம். எப்படியே குச்சமே இல்லடா கதை கண்ணாயிரம் உனக்கு.